श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 9வது அத்தியாயம் 6வது श्लोकम्। यथाकाशस्थितो नित्यं वायुः सर्वत्र गो महान् तथा सर्वाणि भूतानि मस्तानीत्युपधारय। ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் అని கூப்பிடப்படுற இந்த 9வது அத்தியாயத்தில் முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் இந்த அத்தியாயத்தில் இல்லை இந்த ஷட்கத்தில் முக்கியமாக என்ன விஷயம் பேச போகிறோம், அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் பற்றி சொல்லும்போது இன்ட்ரடக்ஷன் கொடுத்த மாதிரி முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ளே பேசி அதுக்கு பிறகு 4-5வது ஸ்லோகங்கள் ஈஸ்வருடைய ஸ்வரூபம் எந்த ஈஸ்வரனும் ஏகரூப ஈஸ்வரனா, பகுரூப ஈஸ்வரனா, அரூப ஈஸ்வரனா. அரூப ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம், அரூப ஈஸ்வர ஸ்வரூபம் தான் நிஜமான ஈஸ்வர ஸ்வரூபம். த ரியல் நேச்சர் ஆஃப் த காட். ஏகரூப அநேக ரூப அதெல்லாமே அன்ரியல் நேச்சர் ஆஃப் த காட். அப்போது ஏகரூப அவதாரம் எடுத்துக்கிட்டு வந்த கிருஷ்ணருடைய அந்த தனிப்பட்ட நாமம், அந்த உருவம், அது கூட மாயிக சரீரம், அது அன்ரியல். ஸோ ஏகரூப கிருஷ்ணா ஆல்சோ நாட் ரியல். அநேக ரூப கிருஷ்ணா ஆல்சோன்னா கிருஷ்ணனுக்கு தான் நிறைய பேர் வைக்கிறோம். இல்லைன்னா கிருஷ்ணனை நாராயணன் நினச்சா, கிருஷ்ணனை விஷ்ணு நினச்சிட்டா, சஹஸ்ரநாமங்கள், அநேக ரூபங்கள், இல்லை பல அடுத்த பேரோடு இருக்கிற அநேக தேவதர்கள் எல்லாமே கூட அன்ரியல். ஏற்றுக்கிறதுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது ஏகரூப கிருஷ்ணா சத்தியம் இல்லை, பாகவதம்ல சொன்னது. அநேக ரூப கிருஷ்ணாவும் சத்தியம் இல்லை. அப்போது எந்த கிருஷ்ண சத்தியம்? அரூப கிருஷ்ண சத்தியம். இந்த அரூபம்னு சொல்லும்போது தான் நமக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அந்த 4-5வது ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் மொத்தம் 4 விசேஷணங்கள் இந்த ஈஸ்வரனை பற்றி, அதையும் நிர்குண நிராகார ஈஸ்வரனை பற்றி. அப்போ முதல் அதில் ப்ரூவ் பண்ண வேண்டியது, சொல்ல வேண்டியது அரூபக. ஸோ கடந்த வகுப்பில் பார்த்த விஷயங்கள் முக்கியமானது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம விசாரணை பண்ணணும், ரொம்ப ஆழமாகவே விசாரம் பண்ணணும் இந்த ஒரு பதத்தினை. ஏன்னா அந்த ஒரு பதத்தில் தான் சர்வம் பிரம்மஜானம் தத்துவம் உள்ள அடங்கியிருக்கு. இந்த வகையிலோ தான் இப்போ நவராத்திரி பர்வதினங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நவராத்திரி உடைய சந்தேஷம் என்ன? கரெக்டாக நமக்கு இப்போ இங்கே பகவான் அவருடைய மாயா பற்றியும் மாயாவுடைய சேலைகளை பற்றியும் விவேக சூடாமணியில் கூட அதே விஷயத்தின்னு தான் நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திச்சிட்டு வரோம்.
அப்போ அந்த பகவானுடைய அந்த மாயா சக்தி பேர் தான் தேவி நவராத்திரிகள். கொஞ்சம் 2-3 பாயிண்ட்ஸு என்ன நமக்கு வேதாந்தத்துக்கு இதெல்லாம் எப்படி உபயோகப்படும்? ஏன்னா எல்லா பண்டிகைகள் எல்லாமே நமக்கு முன்னோர்கள் நம்ம சமுதாயத்தில் கொடுத்த ஒரு அனுஷ்டானம் விரதம் எல்லாமே கூட நமக்கு ஆத்தியாத்மிகமாக அந்த சத்தியத்தை நோக்கி நெருங்கி போகிறதுக்காக தான். இது புரிஞ்சுக்கணும். அதனால் அத்வைத்த சாதகனுக்கு அத்வைத்துக்கு எல்லாமே சம்மதம் தான். சம்மதம்னா கடைசியில் அது நீ எந்த பண்டிகை கொண்டாடினாலும் சரி, எந்த கடவுளை பூஜிச்சாலும் சரி, எந்த நாமம் சொன்னாலும் சரி, அதே கடைசியில் அந்த சத்தியம் ரியல் காட், த ரியல் நேச்சர் ஆஃப் தி காட் எனக்கு தெரிவிக்கணும். அப்போது நவராத்திரி என்ன சொல்லி கொடுக்கறது நமக்கு? அந்த 9 விஷயம் பக்கத்தில் வையுங்கோ. ஏகரூப ஈஸ்வர உபாசனத்திலிருந்து அநேக ரூப ஈஸ்வர உபாசனத்துக்கு வரணும். அந்த அநேக ரூபம் காணப்படுறதுக்கு காரணம் அசல் ஆக்சுவலாக அரூபமாக இருக்கிற ஒரு பிரம்மம்னு பல ரூபங்களாக காட்டுற அந்த மாயா சக்தினி நம்ம பிரம்மணி பிரம்மஸ்வரூபிண்யே நமஹ. இங்கே மாயான்னு மாயாவை பார்க்கல, பிரம்மன்னு ஃபெமினைன் ஆஸ்பெக்டில் உபாசனை செய்கிறோம், ஆராதனை செஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போது ஏகரூப ஈஸ்வரன் நீ பொதுவாக உனக்கு ஒரு இஷ்ட தேவதை இருக்கும், நீ வீட்டில் அதுக்கு பற்றி பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சிட்ருப்பேன் அநேக வருடங்கள். ஆனால் மனசில் புரிஞ்சுக்கணும், நீ ஏகரூப உனக்கு இஷ்டம் இருந்த கிருஷ்ணா ராமானே தேவினே வழிபடு. ஆனால் மனசில் புத்தியில் புரியணும், எல்லா ரூபங்களும் அந்த ஒரு சத்தியத்தோடைய ரூபங்கள் தான், அந்த ஒரு பிரம்மனுடைய ரூபம்தான். அது அம்பாளாக இருந்தாலும், தாயாராக இருந்தாலும், ஐயனாக இருந்தாலும், அப்புறம் பெருமாளில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி. ஏன்னா அரூபமே பல ரூபங்களாக வரும்போது, அப்போ அரூபம் அనే விஷயத்தின்னு எனக்கு புரியலன்னா நான் எப்படி இந்த அநேக ரூபங்களை ஒத்துக்க முடியும்? இது ஒத்துக்காதனால தானே மனசில் பேதங்கள் வேற்றுமைகள் பற்று சண்டை எல்லாம் வந்ததுக்கு காரணம், சந்தேகங்கள் வர்றதுக்கு. அதனால் இந்த நவராத்திரி நமக்கு என்ன சொல்கிறதுன்னா, ஏகரூப உபாசனையிலேருந்து அநேக ரூப உபாசனைக்கு வரணும். அந்த அநேக ரூபத்தில் சர்வம் கடவுள் பேர் சொல்லி மட்டும் இல்லை, மரம் செடி கொடி எல்லா ஜந்துகளும் மலை நதி எல்லாமே பாருங்க. அதனால தான் இந்த பண்டிகையுடைய ரொம்ப விசேஷம் என்னன்னா, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ப்ராட் மைண்ட்னஸ்ன்னு கொடுக்கறதுக்கு தான். இது ரொம்ப சிறந்த ஒரு பண்பாடு, நம்ம ருஷிகள் நமக்கு கொடுத்த இந்த வழிபாடு. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேயே நிந்துக்கு போயிடும். அதில் நின்று அடுத்த படி என்ன, இந்த அநேக ரூபமும் வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கா இல்லை, இந்த அநேக ரூபத்துக்கு காரணம் நிரூபம் அரூபம் ஏதோ ஒன்று இருக்கணும். அது அரூபமாக இருந்தாதான் அது மேல் அநேக ரூபம் நம்ம உருவாக்கலாம். பிளாங்க் ஷீட் ஒன்று இருந்தாதான் காலியாக அதில் பலதெல்லாம் ட்ரா பண்ணலாம். ஆகாயம் அரூபமாக இருக்கிறதுனால தான் பலதெல்லாத்துக்கு அது அவகாசம் கொடுக்கறது. அதுதான் 6வது ஸ்லோகத்தில் பகவான் இந்த விஷயத்தினை உதாரணம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் 6வது ஸ்லோகத்தில் பேசியிருக்கார். ஸோ விஷயம் நவராத்திரிக்கு சம்பந்தப்படுத்திட்ட, அதனால தான் இந்த அம்பாளுடைய
தேவியுடைய ஸ்தோத்திரங்கள் நீங்கள் பாருங்கோ. தேவி மகாத்யத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் ஆரம்பித்து லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற நாமங்கள் வரைக்கும் வேறு ஸ்தோத்திரங்களை பார்த்தீங்கன்னா சித்ரூபி பரதேவதா, சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. சித்ரூபி உணர்வு ரூபத்தில் இருக்கிற பரதேவதா. தேவதா எல்லா ரூபங்களுக்கும் மீறி அப்பாறப்பட்டுதான் நிற்கிறது. எப்படி? கான்ஷியஸ் ரூபம்ல சித்ரூபி. இல்லை லலிதா சஹஸ்ரநாமத்தில் எடுத்தால் அநேக நாமங்கள் அத்வைத்தத்தை நிரூபணம் செய்யறதுக்கு. பிரத்யக்ஷிதி ரூபாம் அது மட்டும் எடுத்துக்கிறோம். பஷ்யந்தி பரதேவதா அதே. இங்கே கூட பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷிதி ரூபா. ஸோ இயர் சிதி எகெயின் தட் கான்ஷியஸ்னஸ் ரூபமாக பிரத்யக் அண்ணா. அதனால பிரத்யகாத்மா அனே உபனிஷத்துகள் அந்த பதத்தின் உபயோகப்படுத்துறது. அப்படின்னா எந்த ஆத்மா தன்னை தானே பார்த்துக்கிறதோ, அந்தர்திருஷ்டி அந்தர்முகமாயிடுதோ, மனசு அந்தர்முகமாயிடுச்சுன்னா ஆத்மா தான், மனசு இல்லைங்க. மனசு உள்ளுக்கு திரும்பி தன்னை தான் பார்த்துக்க தெரிஞ்சு அது மனசு இல்லை, அது ஆத்மா தான். ஸோ சித் பிரத்யக் ரூபா. பராக்கன்னா வெளியில், பிரத்யக்கன்னா நானே என்ன கவனிக்கணும். அப்போது 3 நாமங்கள் சொல்லி ஆராதிக்கிற இந்த தேவி அது என்ன குறிக்கிறதே சொல்கிறதுன்னா, முதல் துர்கா தேவி என்றோம். கதை பார்த்து விட்டுடுங்க. மகிஷாசுரா அப்படி இத்தனை அந்த காலத்தில் இப்படி இப்படி இத்தனை நாள் அம்பாள் சண்டை போட்டாங்க, நவராத்திரிகள் நடந்தது. அப்புறம் 9 நாளுக்கு அப்புறம் 10வது நாள் விஜயம் கிடைச்சதுனால தசமி செலிப்ரேட் பண்ணுறோம். அதெல்லாம் ஓகே. ஆனால் விஷயம் அது இல்லை, அதை சொல்கிறதுக்காக இல்லை. இவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கான்னு சொல்லி முதல்ல எதை வழிபடுறோமோ ஆராதிக்கிறோமோ, இது என்ன குறிக்கிறதுன்னா காய்க மானசிகமான கர்மங்களை நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா. அப்படின்னா மனுஷ பிரயத்தனம். துர்கா symbolizes and refers to power, strength, பலம். அப்போது மனுஷ பிரயத்தனம் எது இருக்கின்றனதோ அதுக்கு பேர் துர்கா சக்தி. புரியுறதா? துர்கா சக்தி, வில் பவர், ஹியூமன் எஃபர்ட். அந்த மனுஷ பிரயத்தனம்னா எதுக்கோ பிரயத்தனம் பண்ணுறது இல்லை. எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி என்னென்னமோ லோகத்தில் செய்கிறான், சாதிக்கிறான். இங்கே சுவாமிஜி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ரெடினஸ் டு சேஞ்ச் அண்ட் எபிலிட்டி டு சேஞ்ச் நமக்குள்ள. என்னுடைய ஸ்வபாவத்தினை மாற்றிக்கிட்டு ஸ்வரூபத்தினை கவனிக்கிறதுக்கு வேண்டிய ரெடினஸ் அண்ட் எபிலிட்டி, இது ரெண்டுத்துக்கு சேர்ந்து பேர் துர்கா சக்தி. இது ஃபெமினைனாக அப்படியெல்லாம் எடுத்துக்கூடாதா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி சக்தி, லக்ஷ்மி தேவி. அப்படி என்ன தெரியுமா, நான் இது செய்யணும்னா அந்த ஹியூமன் பிரயத்தனத்தில் முதல் ஐ ஹாவ் டு எக்யூப் மை செல்ஃப் வித் த தெய்வீ சம்பத்தி. நிஜமான லக்ஷ்மி ஆத்தியாத்மிக சம்பத்து தான் லக்ஷ்மி தேவி. சாதன சத்துஷ்டய சம்பத்திகள் நமக்கு உள்ள பூர்ணமாக இருந்தால் அதுக்கு பேர் லக்ஷ்மி நமக்கு கூட இருக்கேன்னு அர்த்தம். புரியுறதா? சரி, சாதன சத்துஷ்டய சம்பத்தி இல்லை, லோகத்தில் எல்லாரும் நினைக்கிற மாதிரி செல்வம், சொத்து, சம்பதை, அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கு துர்காதேவி, அது ரெண்டு மட்டும் இருந்தால் பாருங்க, மனுஷன்
இன்னொரு பக்கம் துர்மார்கனும் அதார்மிகனும் ராட்சசனும் கூட ஆகலாம். இதுதான் அசுரர்களோட வாழ்க்கையில் கதைகள் பார்க்குறோம். இல்லை ஒரு அளவுக்கு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் பயணிச்சுட்டு இருக்கிற நல்ல மனுஷனு கூட சரி நான் பிரயத்தனம் பண்ணுறேன், அப்புறம் எனக்கு சாதன சதுர்த்தி சம்பத்திகளும் வரணுமனு ஆசைப்படுறேன். சரி, சாதன சதுர்த்தி சம்பத்தியும் என்னுடைய பிரயத்தனம் எல்லாமே என்ன சாதிக்கிறதுக்கு? ஒன்றும் சாதிக்கிறதுக்கு இல்லை. என்ன சாதிக்கணவனி இருக்கிற இந்த ஒருத்தன் இருக்கானே, அவன் இல்லாமல் செய்கிறது தான். எதுவுமே சாதிக்காமல் நானாக இருக்கிறது தான். அந்த நானாக இருக்கிறதுக்கு பேர் சரஸ்வதி. என்னுடைய ஸ்வரூப ஜானம் இல்லை பரமாத்ம ஸ்வரூப ஜானம். அது நமக்கு ஏற்படுறதுக்கு தான் மேலே ரெண்டுமே நமக்கு உதவி செய்யணும், துர்கா அண்டு லக்ஷ்மி. இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. மேலே ரெண்டுமே லோகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி தெரியறது. சாதாரணமாக பார்த்தா என்னதான் பிரயோஜனம்? வாழ்க்கையில் சாந்தி, நிம்மதி, ரக்ஷணா, சுகம், நிறைவு தெரியலையே. அதனால் சரஸ்வதி தேவி. ஸோ ஜஸ்ட் ஐ எம் லிங்கிங் திஸ் டு அவர் இந்த அத்தியாயத்தில் இப்போ கிருஷ்ணன் பேசுகிற விஷயம். ஏன்னா அவர் மாயா அவருடைய பொட்டென்ஷியல் சக்தினை பற்றி கூட பேசுகிறதுனால. ஸோ இந்த விதத்தில் நம்ம கவனித்தா, ஸோ 4 விஷயங்கள்னு சொல்லி அந்த பரமாத்ம தத்துவத்தினை தெரிவிக்கிறார். இன்னொரு விஷயம், எப்பெல்லாம் இந்த கீதா ஸ்லோகங்களுக்குள்ள கிருஷ்ண பரமாத்மா நான், மே, மயி, மம அనే பதங்கள் உபயோகப்படுத்திட்டு சொல்லும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? அந்த கிருஷ்ணன் இடத்துல நம்மளை வச்சுக்கணும். தைரியம் இருக்கா? ஏன்னா பரமாத்மா திருஷ்டி సమష్టి దృష్టిలో ఏక వస్తువు பற்றி ஏக வஸ்துவை நிந்தி கிருஷ்ணரங்க பேசுகிறாரு. அதனால இதுக்கு கொஞ்சம் நல்லாவே தைரியம் இருக்கணும். அதனால் கிருஷ்ணன் நீ தனியாக நிற்க வச்சுட்டு நீ கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னா இது உபதேசம்தான். அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணாரு, முன்னாடி உட்கார வச்சுட்டு டீச்சிங் ஓகே. பட் வென் ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் வித் த கிருஷ்ணா, அப்போதான் நீயும் பரமாத்மாவும் ஒன்னனே ஐக்கிய ஞானம் ஏற்படும். இந்த ஸ்லோகங்கள், இந்த பிரம்ம வித்யா உபனிஷத்துடைய சாரம் எதுக்கு? இதெல்லாம் நானும் ஈஸ்வரனி உணரணும். ஆனால் அங்கே அவ்வளோ சுலபமாக அது அப்படி உணர்ந்து ஆகிறது இல்லை. ஏன்னா நடுவில் நிறைய மனசு செய்கிற தடங்கள் இருக்கு. அதனால் உபனிஷத்துக்கு டீச்சிங் பார்த்திங்கன்னா இந்த பதங்கள் அரூபக கொஞ்சம் சிந்திப்போம். அரூபகன்னா எப்படி, ஹவ் இட் வில் அப்ளை டு மீ. இனிமேல் அங்கே கிருஷ்ணனும் பரமாத்மான்னு எங்கே மேலே பார்க்கக்கூடாது. அவர் என்னை பற்றி சொல்கிறார். இப்போ நான் அதை அப்ளை பண்ணணும். நானும் அரூபக. யோசிச்சு பார்க்கணும். இதுதான் கான்டெம்ப்ளேஷன். ரூபம் అనేది எனக்கு இல்லை అనేది ரொம்ப சுலபமாக ப்ரூவ் பண்ணலாம் நீ விவேகத்தோட விசாரம் பண்ண. ரூபம் అనేది இருந்தால் அது நித்தியம் இருக்கணும். ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தானும் ஃபிலசாஃபிக்கலாக பார்த்தானும் வேதாந்தபரமாக பார்த்தானும் கொஞ்சம் சிந்திச்சு சும்மா விவேகத்தோடு பார்த்தா கூட எதுவுமே நீ என்ன ஒரு ரூபமாக நினைக்கிறியோ அந்த ஒரு செல்லு கூட ஒரு க்ஷணம் கூட அதியாவே இருக்கிறது இல்லை. அப்போ அதியாவே இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கும்போதோ எப்படி தான் அது ரூபம்னு சொல்லுவேன். அது ரூபத்தோடு இருக்கேன்னு. நீ ரூபத்தோடு இருக்கேன்னு சொல்ல
அடுத்த சொல்கிறதுக்குள்ளவே அது ரூபம் மாறுறது. ஆனால் நமக்கு அப்படி மாறுறது கவனிக்க சக்தி நமக்கு இல்லை. கவனிக்கிறதுனா பார்த்து கவனித்து தெரிஞ்சுக்க முடியாது. புத்தியில் இப்படி தெளிவோடு தெரிஞ்சுக்கலாம். நல்லா அலர்ட்டாக இருங்கோ. புரியுறதா? பார்த்து கேட்டு புரிஞ்சுக்க வேண்டியது. ஓ, செல்லு மாறிச்சானே, அந்த அளவுக்கு இந்த கண்ணுக்கு கெப்பாசிட்டி இல்லை. இது புத்தியில் இப்படி ஆமாம் சரி, கொஞ்சம் கிராஸாக பார்த்தா குழந்தை அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்தப்போருந்து பார்த்திங்கன்னா அந்த ரூபம் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு க்ஷணம் கூட அது நிற்கலைங்க. அந்த ஒரு க்ஷணம் கூட நிற்காம கான்ஸ்டன்ட் அண்டர் த ஃப்ளக்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் நடராஜ நர்த்தனம். ஸோ அந்த ஜகத் அப்படி. ஸோ ரூபம் எங்கே இருக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா நம்ம வயசுக்கு என்னமோ ஆகி போயிடுச்சு. இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கவனிக்காதனால, சிந்திக்காதனால விட்டுடுறோம். அப்போது இதெல்லாம் மாறிட்டுருக்கு. அப்போ நான் அனி உள்ள தோணுறதே, நான் ரொம்ப முக்கியம். அதுதானே சார், நான் தான் முக்கியம் எல்லா இடத்துல. அதனால தான் நான் விடமாட்டேனே. அந்த முக்கியத்துவம் அகங்காரம் சொல்லலை. ஐ என்ன இந்த ஐ நானன்னு சொல்கிறது என்னது? யார் இது? அப்படி பார்க்கும்போது இந்த நான் అనేది அதுக்கு ஒரு ரூபம் இல்லை. அதுக்கு ஒரு ரூபம் இல்லை. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாரங்க, 4-5 ஸ்லோகங்களுக்குள்ள சர்வகதா. எப்போ நானும் அரூபமான உணர்வு கான்ஷியஸ்னு புரிஞ்சுக்கிட்டானோ, இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டானோ, ஆனால் எப்படி இருக்கேன்? இந்த சரீரத்தில் மட்டும் இருக்கான இல்லை, நான் சர்வகதனாக இருக்கேன். நானே தான். அந்த நான் இங்கே என்ன தோணுறதோ அதே நான் தான் சர்வத்திரையும் வியாபிச்சிருக்கிறது. அதனால எல்லா சரீரங்களும் நானே தான். எல்லா சரீரங்களும் நானே தான். அப்போ அந்த நான் சரீரத்துக்குள்ள இல்லை, எனக்குள்ள சரீரம் இருக்கு. மொத்தமாக சொல்லும்போது, ஏன்னா இந்த மொத்தமாக சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டும் சொல்லிக்கிறேன், நான் தேகம் இல்லை. பட் ஐ எம் நாட் திஸ் பாடி, ஆர் ஐ ஆம் திஸ் பாடி என மட்டும் சொல்கிறது இல்லை. அடுத்தவங்களும் நானே தான். எல்லா சரீரங்களும் ஆத்மாவான எனக்குள்ளதான் தோற்றம். இந்த விஷயம் ஒரு நாளைக்காவது புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். வேறே வழியில். இதுதான் அந்த ஸ்லோகங்களுக்கு வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிறது. அதில் சாராம்சத்தை எடுத்துகிட்டு தயிரில் வெண்ணெய் எடுத்துகிட்டு நெய்யாக பண்ணி ருச்சியாக சாப்பிட்ற மாதிரி விவரிச்சிட்ருக்குறோம். அவ்வளோதான். ஸோ சர்வகதா. இது எப்படி அனுபவத்துக்கு கொண்டு வருது? இப்போ அனுபவத்துக்கு வரணும். இப்போ 3 அவஸ்தைகளுக்குள்ளேயும் நினைவிலும் நான் இருக்கேன், கனவுலும் நான் இருக்கேன், தூக்கத்திலும் நான் இருக்கேன். அந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது தேசமும் காலமும் நிபந்தனை இருக்கிற மாதிரி தோணுறதா? தோணலை. இல்லை. நான் எப்படி இருக்கு என்னன்னே தெரியல. அப்போ சர்வகதா.
இங்கே தேசமும் காலமும் வஸ்துகள் எதுவுமே பந்திக்காத சத்தா, எல்லாமே சத்தாக இருக்குது. ஸோ சத் அண்ட் சித்துன்னு நிரூபிக்கிறது தான் இங்கே முக்கியமாக இப்போது நடந்து ஸ்லோகங்களுக்குள்ள. அப்புறம் விஸ்வாதாரக, மூணாவது பாயிண்ட் வந்து விஸ்வம் மொத்தத்துக்கு நான் சர்வகதனாக இருக்கிறதுனால, எனக்கு எந்த லிமிட்டேஷன்ஸ் இல்லாதனால, விஸ்வம் மொத்தம் ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு மொத்தத்துக்கு ஆதாரம் வந்து நான். அவ்வக்தமூர்த்தினா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை பற்றி பேச முடியாத அன்மேனிஃபெஸ்டன்னு அர்த்தம் எங்கோ காணாமல் இருக்கிறது இல்லை, வியக்தம் படுத்திட்டு பேசி சொல்ல முடியாத ரூபம் இல்லை அதுக்கு. ஆகாயத்தினை பற்றி பேசுங்க. ஆகாயத்தினு இங்கே எக்ஸாம்பிள் பகவான் கொடுத்தது 4வது ஈஸ்வர விசேஷனம் குணம் சொல்கிறதுக்கு அசங்க வரும் அந்த பாயிண்ட். இப்போ இப்போ 3வது என்ன பார்த்துக்கணும், விஸ்வாதாரக, விஸ்வம் மொத்தத்துக்கு ஆதாரம். அதனால் இங்கே இந்த சரீரத்தினை சப்போர்ட் பண்ணுறது நானே தான். இந்த நானேது வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவ் வியூவில் புரிஞ்சுக்கணும். பகவான் அந்த திருஷ்டியில் தான் அங்கே பேசுகிறாரு. நான் அவர் சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்லும் போது நானும் சொல்லணும். இந்த சரீரத்திலேருந்து இந்த வாயா இந்த புத்திக்குள்ளே நான்னு சொல்லும்போது கூட நானும் அரூபக சர்வகதः விஸ்வாதாரக, எல்லா லிமிட்டேஷன்ஸ் போயிடும், பறந்து போயிடுது. அப்படி சொல்லி கடந்த வாரம் கிளாஸ் முடியும் போது ஒரு ரிடில் யோசிச்சுட்டு வாங்குவான்னு சொல்லிட்டோம். ஸோ எல்லா இடத்திலும் நானே இருக்க பரமாத்மா. அப்போது நல்லது கெட்டது అనేది வந்து எனக்கு உள்ளே இருக்கா, எனக்கு வெளியில் இருக்கா? எனக்கு ஏன் சொல்கிறேன்னா, பரமாத்மான்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம எங்கோ பரமாத்மா அது சப்ஜெக்டிவாகவே அங்கே எங்கோ வைக்கிறோம், ஆப்ஜெக்டிவாகவே எங்கோ வைக்கிறோம், சப்ஜெக்டிவாக எடுத்துக்க மாட்டோம். அதனால தான் நல்லது கிட்டது ரெண்டுமே எனக்குள்ளே இருக்கான்னா. இப்போ பகவான் விஷயம் சொல்லும்போது நம்மளை பார்த்தன்னா இந்த மைண்டு திங்க் பண்ணுற லெவலில் என்ன நினைக்கிறோம், நான் அவ்வளோ நல்லவன் இல்லை சார், எனக்கு சில கெட்ட குணங்கள் எல்லாம் இருக்கு, இல்லை அப்போ இருந்தது இப்போ இல்லை மாற்றிட்டானு, அப்போது ஒரு நல்ல குணம் இருந்துச்சு அது விட்டுட்டா, இப்போது அப்போ கெட்ட குணம் இல்லை அது இப்போ வந்துச்சு பழக்கம், இப்படி எல்லாம் சொல்லி அந்த லெவலுக்கு வருவோம். அப்படி இல்லை. அங்கே பரமாத்மான்னு சொல்லும்போது என்ன பொதுவாக நம்ம அபிப்பிராயம், பரமாத்மான்னா சகல கல்யாண குண சம்பன்னன அப்படின்னு சொல்லி தெய்வீ சம்பத்துன்னு சொல்லும்போது அவர் தெய்வம். அப்போது தெய்வமே சர்வகதா. அப்புறம் அப்படி இருக்கும்போது விஸ்வாதாரமாக இருக்கும்போது அப்போது லோகத்தில் காணப்படுற கெட்டதெல்லாம் இவிலுக்கு வந்து அவர் ஆதாரம் இல்லையா? அவர் இவிலுக்கு கூட அவர் ஆதாரம்னு சொன்னால் அந்த கடவுளை நம்ம மதிப்போமா? அப்போது இல்லை, அப்படி கடவுளுக்குள்ளே கெட்டது இருக்கு இவில்னு சொன்னால் யார் அந்த கடவுளை பற்றி நேசிச்சுட்டு அவனை ஆராதிச்சு அவனை பூஜிக்க போகிறான்? அவர்கிட்ட கூட கெட்டதெல்லாம் அவருக்குள்ளே தான் இருக்காமா. அப்படி சொன்னால் அந்த ப்ராப்ளம் இல்லை. அவர் வந்து நல்லது மட்டும்தான் அவரை கூட்ட இருக்குன்னு சொன்னால் அப்போ கெட்டது எங்கே இருக்கு? இவில இல்லை கெட்டதில் வெளியில் எங்கோ இருக்கு. வெளியில் எங்கோ இருக்குன்னு சொன்னால் அப்புறம் அவர் அப்படி விஸ்வாதாரம் ஆகிடுவார், ஃபைனைட் ஆகிடுவார், அப்புறம் இன்ஃபைனைட் ஆக முடியாதே. அப்போது கடவுள் எப்படி விஸ்வாதாரம் அப்புறம் அதெல்லாம் சொல்லுவேன்? சர்வகதம்னு சொல்ல முடியாதே. சர்வகதம்னு சொல்லும்போது இது லோகத்தில் எல்லா மதங்களுக்குள்ள உருவாக்குற ஒரு கன்ஃபியூஸ்டு கேள்வி. இதுக்கு யாருக்கும் பதில் கிடைக்கல. ஆனால் வேதாந்தத்தில் அத்வைத வேதாந்தத்தில் மட்டும் என்ன சொல்கிறதுன்னா,
ரெண்டுமே பரமாத்மாக்குள்ளே தான் இருக்கு. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆனால் ஆனால் நல்லது அவருக்கு ஒட்டுக்கலை, கெட்டது அவருக்கு ஒட்டுக்கலை. அந்த ரெண்டுத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. இது எப்படி சார் ரெண்டு இருக்குன்றீங்க சம்பந்தம் இல்லைன்றீங்கன்னு? ஆமாம், கனவுல நல்லதையும் பார்க்குறேன், கெட்டதையும் பார்க்குறேன். நானே நல்லதையும் செஞ்ச மாதிரி அங்கே தோணுறது, கெட்டதையும் செய்கிறேன். ஆனால் கனவுல மனசு தானே கனவுன்னு சிருஷ்டி பட்டுச்சு. யார் இது? என்னுடைய மனசு தான், இண்டிவிஜுவல் மைண்டு ப்ரொஜெக்ட் பண்ணி கல்பனை செஞ்சு ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. அப்போது அந்த கனவுனால அந்த கனவுன்னு ப்ரொஜெக்ட் பண்ண மனசு என்னோடது இருக்கே, அந்த மனசுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? நல்ல டீப்பாக திங்க் பண்ணணும். ஏதாவது அந்த கனவுல பார்த்த நல்லதோ கெட்டதோ அதை நீ பார்த்த ப்ரொஜெக்ட் பண்ண மனசுக்கு ஏதாவது ஒட்டுக்குதா? ஏதாவது ஆகிறதுன்னா ஒன்றும் ஒட்டுக்கலை, ஒன்றும் ஆகலை. ஆனால் ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஒட்டுக்கலைன்னு எப்போ தெரிஞ்சது உனக்கு? நீ நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதே மாதிரி தான் இந்த ஞானம். ஞானஸ்வரூபம்னு சொல்லிட்டு, நான் ஈஸ்வர ஸ்வரூபம்னு சொல்லிட்டு, நான் பரமாத்ம ஸ்வரூபம்னு எப்போ தெரிஞ்சுக்கிறானோ அப்போ எனக்கு அந்த கனவுல இருக்கிற நடந்தது எப்படி ஒட்டுக்கலையோ, இந்த நினைவுல இருக்கிற கெட்டது நல்லதுன்னு இட்ஸ் ஓன்லி ரிலேட்டிவ். இட் இஸ் ஓன்லி அப்பியரன்ஸ், தே ஆர் நாட் ரியல். என்ன ஜகத்து மித்யான்னு சொல்லும் போது அப்போ இவில் குட் எங்கே இருக்கு? அதனாலதான் இதுக்கு உபனிஷத்துக்கு போய் நம்ம அந்த கட்டோபனிஷத்துல நச்சிகேதர் கேட்ட மாதிரி அதுக்கு தான் கேட்குறார் நச்சிகேதர். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத். சும்மா நல்லது கெட்டது, தர்மம் அதர்மம், பாபம் புண்ணியம் இதே பேசிகிட்டு இருக்குங்க. இது எப்பவுமே இதில் ஒரு சொல்யூஷனும் தெரிய மாட்டேங்குது எனக்கு. இந்த தர்மத்துக்கு அதர்மத்துக்கு இந்த ரெண்டு ரிலேட்டிவ், இது எல்லாமே இது ஒட்டுக்காமல் இதனால் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற சத்தியம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் யமதர்மராஜனே அது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறான். அதுதான் இங்கே பகவான் சொல்ல விரும்புகிறது. எப்படி? ஸோ இப்போ என்ன 3 ஆகிப்போச்சு. 4வது இதெல்லாம் ஏன் இவ்வளோ பேசிகிட்ருக்கீங்க, போன வாரம் சொன்னது நான் என்ன நினச்சிக்கூடாது. இப்படி ஆழமாக சிந்திச்சாதான் அந்த ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமானது. நமக்கு அது இப்போ பிரயோஜனப்படணும், இப்போ மனசில் தெளிவு வரணும். அது சொல்லி அப்புறம் இந்த 6வது ஸ்லோகம் யதாகாஷோ இங்கே அசங்கத்துவம் பற்றி சொல்கிறாரு. எதுக்கு என்ன பேசினதா உனக்கு அது புரியலையா? மேலே சர்வகதா, அப்புறம் விஸ்வாதாரா அரூபன்னா இதோ இந்த ஆகாயம் எப்படி இருக்கோ, யதா ஆகாஷஸ்திதோ நித்தியம் வாயு. ஸோ இது பொதுவாக நம்ம சிந்திக்கிற இன்னொரு எக்ஸாம்பிள். பகவான் ஆகாயம் பற்றி சொல்கிறாரு. ஜலம் சமுத்திரமன்றோம். இப்போது ஜலத்து மேலே சமுத்திரமனை பேரும் ரூபமும் இல்லை, அலையனே பேரும் ஒரு ரூபத்தினே நம்ம ஆபாதனம் பண்ணிட்டோம், அத்தியாசம் சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டோம் அது மேலே. ஆனால் ஜலம் ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நீர் திருஷ்டியில் சமுத்திரம் అనేది ஏதாவது அதுக்கு இருக்கா? இல்லை அலை అనేதாவது குறைச்சல் இருக்கா? ஒன்றும் இல்லையே. அதே தான் இங்கே ஆகாயம் உதாரணம் வச்சுட்டு, ஆகாயத்தில் காற்று ரொம்ப அப்படி வீசுறது, பறக்கிறது. ஆனால் வாயு பறந்தானும் பறக்கலைன்னானும் நிந்திட்டானும் நிற்கலைன்னானும் இன்னும் கொஞ்சம் மேலுக்கு போன ஆக்சுவலாக சயின்ஸ் இத்தனை லேயர்ஸ்க்கு மேலே போனதுக்கப்புறம் அங்கே அட்மாஸ்ஃபியர் மாறும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸோட எஃபெக்ட் இல்லாத போதும் அங்கே காற்று இல்லை. ஆனால் ஆகாயம் இருக்கா இல்லையா? பூமாகர்ஷ சக்தி இல்லைன்னானும் காற்று இல்லைன்னா கூட அங்கே ஆகாயம் இருக்கா இல்லையா? இருக்கு, எப்பவுமே இருக்கு.
நான் அப்படி அதுதான் சொல்கிறார். ததா எப்படி ஆகாயத்தில் எல்லாமே இருக்கின்றதோ, ஆனால் ஆகாயத்துக்கு எதுவுமே அதுக்கு எஃபெக்ட் ஆகலை, ஒன்றும் ஆகலை, அப்படி இருக்கிறது நான். ஸோ எனக்குள்ள மஸ்தானி சர்வபூதானி ததா சர்வாணி பூதானி, எது எதெல்லாம் தோன்றதோ காணப்படுறதோ இருக்கட்டும், அது எல்லாமே கூட எனக்குள்ளதான் இருக்கு. ஆனால் நானும் அதுக்கு ஒட்டுக்கவே இல்லை, அசங்கா, அது எதுவுமே என்ன எதுவுமே பண்ண முடியாது. நாம் அப்படி அணி உணர்ந்தா பாருங்கோ, இந்த லோகம் தொந்தரவு பண்ணுறது, அவங்களும் தொந்தரவு பண்ணுறாங்க, இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு சொல்லுவோமா? சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? துக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையே. எனக்கு எதுவுமே தொடலையே. நானும் நாலு விஷயங்களை நானே இது புரிஞ்சுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், அரூபா அசங்கா அரூபா சர்வகதா விஸ்வாதாரா அண்ட் அசங்கா. ஸோ இந்த நாலு போன வாரம் பேசுகிறது. இதில் ஸோ சத்தியமோ ஞானமோ அப்புறம் அனந்தமோ இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டோம் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக. அடுத்தது இப்போ 7வது ஸ்லோகத்தில் பகவான் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 2 ஃபியூச்சர்ஸு இந்த ஸ்லோகத்தில் வருது. இதையும் 7, 8 சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதோ விஸ்ருஜாம்யஹம். இந்த சர்வபூதங்கள் எத்தனையோ வெரைட்டி ஆஃப் ஜீவராசிகள் எல்லாம் காணப்படுறதா. சர்வபூதானி ஹே அர்ஜுனா கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் பிரகிருதி யாந்தி. இது எல்லாமே எப்போ கல்பக்ஷயம் ஆகும்போது, அது ஒரு பெரிய காலகட்டம், பிரம்மாஜி அதெல்லாம் பேசியிருக்கோம். அந்த பெரிய காலகட்டம் ஆகி பிரம்மாஜி தூங்கும்போதன்றோம் என்ன ஆகுமோ பிரளயம் ஏற்படும். அந்த பிரளயம் ஏற்படும் போது எல்லாமே பிரகிருதிக்குள்ளே போய் இங்கே பிரகிருதிம் அப்படின்னு சொன்னால் காரண அவஸ்தைக்கு போகும். அன்மேனிஃபெஸ்டாகி காரண அவஸ்தைக்கு உள்ளே போகும். அப்படி பூதானி இது எல்லாமே கூட மாமிகாம் பிரகிருதிம் யாந்தி சர்வபூதானி, எல்லாமே என்னுடைய பிரகிருதிக்குள்ள காரண அவஸ்தைக்குள்ள போய் அடங்கிறது. அப்புறம் கல்பக்ஷயே, அப்புறம் மறுபடியும் அந்த கல்பம் ஒரு காலம் சேஞ்ச், அப்படி ஒரு சலனம் ஏற்படும் போதும் புனஸ்தானி கல்பாதோ கல்பா திரும்பி அடுத்த கல்பம் ஆரம்பிக்கும் போதும் புனः தானி அதெல்லாத்தையும் விஸ்ருஜாமி அகம், ஐ வில் ஜஸ்ட் அகெயின் புஷ் தெம் அவுட் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். விஸ்ருஜாமி உருவாக்கரே அப்படின்றார். விஸ்ருஜாமி அகம் அப்படின்னா அர்த்தம் என்ன? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மொத்தம் காரண அவஸ்தைக்குள்ளக்கு போகும் அப்படின்றாரே. அப்படின்னா பாருங்க, இந்த கண்ணுக்கு இந்திரியங்களுக்கு அனுபவப்படுற எல்லாமே இந்த ஜகத்தில் எல்லா பதார்த்தங்கள் ஏதாவது ஆகட்டும், அதுக்கு 2 அவஸ்தை இருக்குங்க. ஒன்று வெக்த அவஸ்தா, இல்லைன்னா காரிய அவஸ்தா, மேனிஃபெஸ்டட் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எல்லாத்துக்கும் இன்னொன்று அவ்வக்த ஆர் அன்மேனிஃபெஸ்டட் ஆர் காரணாவஸ்தா இருக்கு. ஸோ அப்போ காரணமே காரியமாக தெரியுறது, காரியமே காரணத்துக்குள்ளே போகிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் ஆகலை. மேட்டர் இஸ் பிகமிங் ஏ அன்மேனிஃபெஸ்ட் எனர்ஜி, unmanifest energy becoming again manifesting as the matter. இது இப்படி தான் வெக்த அவ்வக்த மேட்டர் எனர்ஜி இது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே புதுசாக ஒன்றும் வரல, ஒன்றும் போல. இந்த விஷயத்தினு தான் பகவான் கீதையில் 2வது அத்தியாயத்திலே நமக்கு சொல்லி கொடுத்தார்.
अव्यक्तादीनि भूतानि व्यक्तमध्यानि भारत अव्यक्तनिधनान्येव तत्र का परिदेवना. இந்த எதெல்லாம் உனக்கு தோணுறதோ இப்போது உன்னோட சரீரத்தோடு சேர்ந்து நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்லையே, அவ்யக்தம் எதுவுமே இல்லை. ஸோ அவ்யக்தமாக இருக்கிறது இல்லைன்னா அப்புறம் வந்துச்சு. அது இல்லவே இல்லைன்னா அது எங்கேருந்து எப்படி வரும்? ஸோ அது அங்கே எங்கோ காரணாவஸ்தையில் இருந்திருக்கணும், இப்போது காரியாவஸ்தையில் வந்து காணப்படுது. அவ்யக்தானி பூதானி வியக்த மத்தியானி பாரத நடுவில் இப்போ காணப்படுறது. அப்புறம் அவ்யக்த நிதனான்யே, அதுக்கப்புறம் திரும்பி காரணாவஸ்தைக்கு போகிறது. ஸோ காரணாவஸ்தை காரியாவஸ்தை, காரணாவஸ்தை காரியாவஸ்தை. ஆனால் இப்போ என்னன்றீங்க, இது எல்லாமே கூட சம்பந்த, இது ரெண்டுமே பிரகிருத்தியில் நடக்கிறது. அதுதான் முக்கியம். இங்கே இந்த பிரகிருத்தின்னு சொன்ன காரணாவஸ்தானே அது பகவா பரமாத்மக்கு பிரம்மனுக்கு சம்பந்தம் இல்லாமல் பிரம்மனுடைய பிரசிடென்ட்ஷிப் அந்த ஸ்லோகத்திலே வரப்போகிறது. 10வது ஸ்லோகம் மயாத்தியக்ஷேன. அத்தியக்ஷன்னா அண்டர் மை விஜிலன்ஸ், என்னுடைய பார்வை. நானும் அப்படி தான் இருக்கேன், ஆனால் என்னுடைய மாயா சக்தி அப்படி ஜஸ்ட் விளையாடுறது. அப்போது உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? ஒன்றும் ஆகலை. அந்த ஒன்றும் ஆகலைனேது சொல்கிறது இங்கே 5வது விசேஷணம் நிர்விகாரஹா. நோட் பண்ணிக்கோங்க, நிர்விகாரஹா. என்ன விகாரங்களும் அநேகம் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஷட் விகாரங்கள் இந்த சரீரத்துக்கு மொத்தம் பிரபஞ்சம். அப்போ இந்த மொத்தத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாயானி கூட சப்போர்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக என்னுடைய அதீனில் வச்சுக்கிட்டு நானும் எந்த எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற சத்து சித்து அனந்த ஸ்வரூபம் ஆத்மா. ஸோ எந்த விகாரங்களும் எனக்குள்ள இல்லை. இது அப்ளை பண்ணணும். சரீரத்தின்னு பார்க்கும்போது இதில் வர விகாரங்கள் எல்லாம் வியாதிகள் அது இது. மனசுன்னு கவனிக்கும் போது மனசில் வர விகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மார்னிங் ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சத்சங்கம் வரப்போகிறதானே கேட்கறதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு, கேட்டதுக்கப்புறம் இன்னொரு மாதிரி இருக்குது. என்ன இந்த விகாரங்கள் எல்லாம்? இந்த விகாரங்கள் எல்லாம் ஏற்படுறதுன்னு எனக்கு தெரியறதே. இந்த தெரிஞ்சுக்கிற நான் எனக்கு ஒரு விகாரமும் இல்லையே. நம்ம அதில் உளுந்து போன கவனிக்க முடியாது. அதுதான் விஜிலண்ட்டாக விவேகத்தோடு அலர்ட்டாக இருந்து கவனிச்சா, ஆமாம் எந்த விகாரமும் எனக்கு ஏற்படவே இல்லையே. விகாரம் எனக்கு ஏற்பட்டிருந்தால் அங்கே விகாரம் மாறுறது ஏற்படுறது போகிறது வர்றதுன்னு யாருக்கு தெரியறது? மாறாமே நான் இருக்கிறதுனால தானே எனக்கு தெரியறது. ஆனால் தப்பு தவறி நம்ம இது எனக்கு ஏற்படுறது எனக்கனே, அசல் நானே இது யாருன்னு மறந்துட்டேன். அசல் நானும் இந்த ஒட்டுக்காத நிர்விகார சர்வகத அரூப விஸ்வாதாரமான ஆத்மா மறந்துட்டேன். என்ன பண்ணணும்? ஞாபகப்படுத்துக்கோ. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஞாபகப்படுத்து. ஞாபகத்தோடு இரு எப்பவுமே. மறந்தா உளுந்துருவேன், ஞாபகம் வச்சுக்கிட்டா நிற்பேன், பிரம்மமாக நிற்பேன். அவ்வளோதான். அப்போது இந்த ஸ்லோகத்தில் அந்த நிர்விகாரம்னால விகார ரஹிதம்னால அப்போது இந்த
பிரளயம் இப்படி என்ன எப்படி எப்படி இருக்கும் சாம்பிள் மொத்தம் பிரம்மாஜுக்குள்ளே போகிறது, அப்புறம் எதுவுமே மேனிஃபெஸ்ட் இருக்காது, ஆகாயம் கூட இல்லாமல் ஆகிடுமா? ஊகிக்க முடியுமா நம்மளால்? ஆகாயம் கூட இல்லாமல் என்ன எப்படி சார் இருக்கும்? அது எப்படி இருக்குமா? பரமாத்மா சொல்கிறாரு, நான் உனக்கு சாம்பிள் அதோடைய அனுபவம் கொடுத்துருக்கேன், தினந்தோறும் நீ அனுபவிக்கிறது என்ன? உன்னோட தூக்கம் அப்பா. உன்னோட தூக்கத்தில் பாருங்கள், இப்போ இந்த பிரளயம் இதெல்லாம் சொன்னது வந்து இது அப்ளை பண்ணணும், இப்போ நமக்கு அப்ளை பண்ணோம். பிரம்மாஜி ஆமாம், அவர் 4 முகமாக எங்கே மேலே பார்க்கக்கூடாது, வெளியில் பார்க்கவே கூடாது. எல்லாம் ஒரு ஸ்லோகம் என்னை பற்றி சொல்கிறது, எனக்காக சொல்லுது. நான் இது இப்போ எனக்கு உடனே நான் கிருஷ்ணனுடைய நிலையில் இடத்துல வச்சுக்கிட்டு நான் பார்க்கும்போது கல்பம் என்ன? இதோ தினந்தோறும் ஒரு பகல் ஒரு ராத்திரி தான். அதே ரொம்ப பெரிய லெவலில் உலகம் மொத்தமாக அப்படின்னு சொல்லும் போது அப்படி சொல்லிட்டோம். அதில் அதெல்லாம் எதுக்கு? இங்கே எனக்கு என்ன நடக்கிறது, இங்கே நான் யார்? இந்த இந்த சரீர மனோசலோட பந்தத்தில் வந்து இப்போ விடுப்பிச்சுக்கிட்டு நான் தானே ஃப்ரீயாக இருக்க வேண்டியது. அப்போ இது நானும் ஏது கண்டுபிடிச்சிக்கணும் கரெக்டாக. அதனால தான் ரெக்கக்னைஸ் யுவர் எசென்ஷியல் நேச்சர், தட் இஸ் த ஓன்லி ஸ்பிரிச்சுவல் சாதனான்றார் சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்லுவார். அதனால் அட்டென்ஷன் இது மேலே இருக்கணும். அப்போது பகல் தூங்கும்போது லயம்தான், மொத்தமாக நடக்கும்போது பிரளயம் பண்ணுறோம். இங்கே இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த சின்ன மனசு அடங்கிருச்சுன்னு இங்கே இப்போ அது பிரளயம் லயம். ஸோ லயம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் தெரியல, எங்கே போயிடுச்சு? எனக்குள்ளதான் நான் சாட்சியாக இருக்கேன், எனக்குள்ளே இருக்கேன். திரும்பி ஒரு சலனம் ஏற்படுறது. அதனால தான் இது இன்சிஸ்டன்ட்லி நடக்கும்னு சொன்னோமா பாருங்க, யாரு கூட கும்பகர்ணனால கூட தூங்கிட்டே இருக்க முடியாதுங்க. ஆட்டோமேட்டிக்லி த பிரகிருதி வில் அகெயின் அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். இப்போது ப்ரொஜெக்ட் பண்ணுறது, மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, திரும்பி அன்மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நானும் அச்சலமாக, இன்னொரு வார்த்தை கூட இதில் சேர்த்துக்கணும், அச்சலஹா. அதனால தான் நான் வந்து அறிவோட இருப்புதலோட அறிவோடு இருக்கிற அனந்த ஸ்வரூபம் அருணாச்சலஹா. அதனால் எனக்குள்ள ஒரு விகாரமும் ஏற்படலை. விகாரங்களும் என்னை முன்னாடி அப்படி ஒரு ட்ராமா என்னுடைய சக்தினால் ஐ எம் மேக்கிங் என்டர்டெயின்மெண்ட். ஐ ஹாவ் டு கெட் எஃபெக்ட் ஆஃப் தட். நான் அதனாலேயே பாதிக்கப்படணும் அப்படி. ஸோ இந்த 2 விஷயங்கள் இதில் பகவான் சொல்லி 8வது ஸ்லோகத்தில், ஸோ பரமாத்மா மேலே ஜகத்து சூப்பர் இம்போஸ் பண்ணுது. ஜீவ ஜகத்து வந்து இட் இஸ் ஓன்லி சூப்பர் இம்போசிஷன். நிர்விகாரமாக இருக்கிற நானும் அப்படி தான் இருக்கேன். 8வது ஸ்லோகம் பாருங்கோ. பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனః புனः பூதக்ராமமிமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேர்வசாத். சாஸ்திரம் வந்து சரி, பதத்தோட அர்த்தத்தை பார்த்துடுறோம். சிம்பிள் தான். சிம்பிள்னா இப்போ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி பகவான் சொல்கிறார். பிரகிருதிம், இந்த பிரகிருத்தினி ஸ்வாம் அவஷ்டப்ய, அந்த பிரகிருதி மாயானது எங்கே தனியாக நிற்கிறதா, நான் இல்லாமல் நிற்கிறதா? சிந்திச்சு பாருங்க. நான் இல்லாமல் உலகம் இருக்கா? அன்றைக்கி சொன்னோம் இல்லை இன்னொரு சத்சங்கத்திலையா, நான் இல்லாமல், நான் சொல்லாமல், நான் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் சூரியன் இருக்கானா? நான் இல்லாமல் என்னோடய ஒய்ஃப் இருக்கா? நான் இருக்கணும், என்னுடைய வீடு அனுவேன், என்னுடைய சரீரம் அனுவேன். அப்போ நானுலேருந்து எல்லாமே உருவாக்குறேன். ஸோ பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டப்ய, என்ன ஆதாரமாக வச்சுக்கிட்டு எனக்குள்ளே இருந்து தான் விஸ்ருஜாமி
ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் இருக்கேன் முதல், அதுக்கப்புறம் டைமு தேசம் எங்கே இருக்க என்னாது எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க இதெல்லாம். பட் ஐ ஆம் இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த ஐ ஆம் நான் வந்து எப்படி இருக்கேனேது கரெக்டாக தெரியணும். இது பல ரோல்ஸ் நீ ஆக்ட் பண்ணுற மாதிரி உபாதி மூலமாக பண்ணிட்டு இருந்தால் கூட, ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிரதரு ஃபாதரு மதர் எல்லாம், ஸோ விசுருஜாமி நான் அப்படி இருந்து என்ன பண்ணுறேன், இதெல்லாத்தையும் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். புனகா புனகா மறுபடியும் மறுபடியும். எதுக்கு புனகா புனகான்றான்னா, எத்தனை நாள் தூங்கிட்டேன் திரும்பி வந்துச்சு, தூக்கும்போது அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறது, நினைவு வரும்போது ப்ரொஜெக்ட் ஆகிறது. இப்போ சப்போஸ் இந்த சரீரம் இறந்து போயிடுச்சு இப்படியெல்லாம் சொல்கிறோமா, இது நான் புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த ப்ரொஜெக்ஷனு மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட்டு காரிய காரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதே நினச்சிக்கிட்டு இருந்தால் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். என்ன பண்ணணும், காரிய காரணத்திலிருந்து விலட்சணமாக இருக்கணும். காரிய காரணம் மித்யா. இந்த காரிய காரணம் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் எல்லாமே ஓன்லி இந்த பௌதிக பிரபஞ்சம்தான். சத்தியத்தில் காரியம் காரணம் இல்லைன்னா ஒரே வஸ்து ஒன்றே எப்பவுமே ஒன்றே இருக்கும்போது ஏகமேவா அத்விதீயம் நேஹனா நாஸ்தி கிஞ்சனா. அப்படி இருக்கும்போது ஹூ இஸ் காஸ் ஃபார் வாட்? அதுதான் உபனிஷத்துகள் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும். தேர் இஸ் நோபடி டு பிகம் எனிதிங், டு டிசைர் எனிதிங், டு வாண்ட் எனிதிங், எதுவுமே இல்லையே. பிருஹதாரண்யக உபனிஷத்து பார்த்தோம் பஞ்சதசியில். ஸோ இந்த மாதிரி புனகா புனகா இது இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இது சத்தியமும் கிடையாது. அப்போ அது வந்து நானும் அது என்னை எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நான் வெளியில் வரணும். காரியத்திலிருந்தே வெளியில் நிற்கணும், அறிவுனால் ஞானத்தினால. ஸோ பூத கிராமம் இமம், இந்த ஜீவபூதங்கள் எல்லாமே மொத்தம் கிருஷ்ணம். அப்படின்னா பிரளயமாகும் போது எல்லாமே அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறதா, கண்டிப்பாக அவசியம் எல்லாமே திரும்பி ப்ரொஜெக்ட் ஆகி வந்துடும். பிரகிருத்தேர் வசாத். இந்த பிரகிருதிக்கு வசப்பட்டு மறுபடியும் எல்லா ஜீவராசிகளும் அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறது, மேனிஃபெஸ்ட் ஆகிறது, ஆனால் அந்த மேனிஃபெஸ்ட் ஆகிறது திரும்பி அதே சரீரம், அதே இடம், அதே காலம் அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படி அதில் சில மாற்றங்கள் இருக்குது. என்ன மாற்றங்கள் இருக்குது? அதெல்லாம் கூட என்னுடைய மாயா மூலமாக கட்டாயப்படுத்த மாதிரி கம்பல்சரிலி ஆல் த ஜீவாஸ் ஆர் ஹெல்ப்லெஸ்லி ஆர் எகெயின் கம். ஸோ ஹெல்ப்லெஸ்லி என்ன அர்த்தம்? இப்போ பாருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூக்கத்தில் இப்போது எவ்வளோ நேரம் தூங்க முடியும்? தூங்க முடியாது, எழுந்திரும். எகெயின் பிரகிருதி வில் ப்ரொபெல் டு வேக்கப். ஸோ அந்த பிரகிருதி வேக்கப் ஆயிடுச்சு, எகெயின் எவ்ரி திங் இஸ் தெரியறதானே. இது அதுக்கு சாட்சியாக இருக்கிற நான் யார்? நான் தூங்கலை, நான் கனவு கனலை, நான் நினைவு கனவுன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் கைவல்யோபனிஷத்துக்கு ரெஃபரன்ஸ் பண்ணால், திரிஷுதாமசு யத் போக்யம் போக்தா போகச்ச யத் பவேத் தேபியோ விலக்ஷண சாட்சி சின்மாத்திரா சிதேகரஸ்வரூபிணி சின்மாத்ருகம் சதாசிவ. எனக்கு ஒரு அமங்கலம் இல்லை, ஒரு குறையும் இல்லை. ஐ ஆம் பூர்ணா பூர்ண பிரம்ம சனாதனம் அகம். ஆனால் இங்கே முன்னாடி பார்த்தபோது கண்ணு திறந்து தூக்கத்தில் எழுந்திரிச்சு வந்தால் ஞானிக்கு கூட உலகம் தெரியும். எல்லோரும் வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. திரும்பி நாளைக்கு விவேக சூடாமணி கிளாஸ் அன்னி தொடங்குவோம். ஸோ வாட் இது எப்படின்னா, அதே கைவல்யோபனிஷத்தில் உடனே வர ஸ்லோக் மந்திரம் வந்து புனஷ்ச ஜன்மாந்தர கர்மயோகாத். இது முன்னாடி செஞ்ச கர்மனுடைய எல்லாத்தின் பலம்னு அனுபவிக்கிறதுக்கு சயேவ ஜீவ ஸ்வபிதி பிரபுத்த. அதே ஜீவன் மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி அடுத்த சரீரமோ
எடுத்துக்கிட்டு அப்படி புன அதை ஸ்வபிதி பிரபுத்தா ஏந்துருவா ததஸ்து ஜாத்தம் சகலம் விசித்திரம். ஆனால் இந்த விசித்திரமானது இது எல்லாமே அப்பா இன்னொரு சரீரமாக திரும்பி பிறக்கிறது, அங்கே எல்லாம் நடக்கிறது எல்லாம் விசித்திரம். ததஸ்து ஜாதம் சகலம் விசித்திரம் ஆதாரம். ஆனால் அந்த சகல விசித்திரமும் நடக்கிறதுக்கு காரணமான ஆதாரமான ஸ்க்ரீன் வந்து ஆதாரம். ஆனந்தம் அகண்ட போதம் நானும் அந்த அகண்ட ஆனந்த போதத்தில் எஸ்மின் லயம் யாதி புறத்ரயஞ்ச 3 சரீரங்கள் ஸ்தூல காரண சூக்ஷ்ம சரீரங்கள் நித்ரையில் எங்கே போகிறது? ஞானம் வந்தால் அதே மாதிரி இந்த 3மே சும்மா தோற்றம்தான். இஃப் ஐ வேக் அப் டு த ஞானம், இந்த பகவான் கொடுக்குற இந்த பரமாத்ம ஞானத்துக்கு அப்படின்னு சொல்லி அதனால இந்த புனஷ்ட ஜன்மாந்திர கர்மயோகாத்தன்னு சொல்லிச்சு உபனிஷத்து அதுதான். அப்போ உங்களுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லைன்றீங்களா? பகவானே நீங்கள் தான் எல்லா உலகங்களை உருவாக்கிட்டு எல்லாம் என்னமோ விளையாடுற, எனக்கு அப்பப்போ கோபம் வருது உன மேலே. எதுக்கப்போ கோபம்? நீ பிறக்கிறதுக்கு இன்னொரு சரீரத்துக்கு வர்றதுக்கு நீ துக்கப்படுறதுக்கு காரணம் நீதான். அப்படியானே 9வது ஸ்லோகத்தில் நீ செஞ்ச கர்மத்துக்கு நான் எப்படி காரணமாகுவேன்? நீ செஞ்சாய், நீ கிளைம் பண்ணாய், நீ அனுபவிக்கணும். உனக்கு தான் பார்சல் வரும். நீ புக் பண்ண ஆன்லைனில். நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. பகவான் நம்ம சொல்லணும் அப்படி. இத்தனை ஜீவராசிகள் அது படுற கஷ்டம் நரக்கம் எல்லா சுகதுக்கங்கள் எல்லாமே நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சயா. அர்ஜுனா நல்லா புரிஞ்சுக்கோ, பரமாத்மான எனக்கு இந்த பிரகிருதி செய்கிற இந்த வேலையிலோ இதிலோ காணப்படுற இந்த ஜீவராசிகள் எல்லாம் அது செய்கிற கர்மத்தில் எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லைப்பா. நிபத்னந்தி நானும் ஐ ஆம் கண்டக்டிங் திஸ் ஹோல் ஷோ. பட் இதில் துக்கப்படுறதுக்கு சுகப்படுறதுக்கு எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறே தவிர உன்னுடைய சுக துக்கத்துக்கு உன்னுடைய சரீரம் எப்படிப்பட்ட ஜென்மம் வரணும், திரும்பி இன்னொரு சரீரம் எடுக்கணுமா வேண்டானது ஆல் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதனால் தானி கர்மாணி நச்ச ஒருக்கா கூட மாம் ந நிபத்னந்தி என்னை பந்திக்காது, அப்புறம் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஏ தனஞ்சயா, அப்போது நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு கை கட்டிக்கிட்டு போக போகிறீங்களா? அப்படி இருக்கிறது சத்தியம் அதுதான். அதனால தான் ஒரு ஜீவன் இப்போ புரிஞ்சுக்கணும். இதில் பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஜீவன் நானும் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு திண்டாடிட்டு இருக்கிற நம்ம இந்த கஷ்டமும் துக்கமும் இந்த திண்டாடுறது ஜனனம் மரணம் இந்த எல்லா சோக மோக பயங்கள்லேருந்து வெளியே வரணுமா? ஐ மஸ்ட் கிவ் அப். யூ ஜஸ்ட் கிவ் அப் ஹாட் பொட்டேட்டோ மாதிரி யூ ஆர் ஃப்ரீ. அந்த கொடுக்காம நீ என்ன பண்ணுற? கிளைம் பண்ணுறதுலையே இருக்கே. அதுதான் ப்ராப்ளம். விட்டியாச்சுன்னா நீ உனக்கு தெரியும் அசக்தா. இங்கே பகவான் சொல்லிக்கிறாரு தேஷு கர்மசு. அது ஜீவராசிகள் செய்கிற இந்த கர்மம் எல்லாமே இந்த லா ஆஃப் கர்மனே ஒன்று பிரகிருத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது எல்லாத்தையும் கவர்ன் பண்ணி அதுக்கு லாஸ் எல்லாம் சிருஷ்டியில் பிரகிருத்தில் இருக்கு. இப்போ அது கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அதில் ஈடுபட்டு அதில் உளுந்து போகணுமா? இல்லைன்னா என்ன மாதிரியே நீ கூட அர்ஜுனா, நான் அப்படி இருக்கேன், நீ அப்படி இருக்கலாம். உதாசீனவதிரு, பி இன்டிஃபரண்ட். அப்புறம் உதாசீனவத்து ஆசீனம் அசக்தம். சும்மா உட்காரு. என்னது? சி, லிசன் அண்ட் கீப் குவைட்.
தேக்கோ சுனோ போலோ மத் அப்படின்ற சுவாமிஜி அடிக்கடி சொல்கிறாரு. அந்த மாதிரி எதுவுமே நீ காமெண்ட் பண்ணுறதுக்கு இது எதுவுமே இல்லை. யூ ஜஸ்ட் பி சிவனே நிரன்னா. இப்போ புரியணும், இது அனுபவத்துக்கு வரணும். அப்பா, சின்மாத்ரோகம் சதாசிவ. ஸோ பகவான் வந்து ஜீவர்கள் செய்கிற கர்மத்துக்கு அவர் எனக்கு சம்பந்தம் இல்லை. அவங்களுக்கு வில் பவர் கொடுக்கப்பட்டிருக்குது, சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ஒரு மனிதன் அவன் இந்த மனுஷ சரீரனில் தான் இந்த சிந்தனை, இந்த அத்வைத ஞானமும் குருவும் சாஸ்திரமும் பகவத்கீதா அது நமக்கு கடிச்சித்து. அம்பாள் பிரம்மஸ்வரூபிணி வித்யாஸ்வரூபிணியோட கட்டாட்சத்தினால அதிலேயே இருந்துட்டு அதிலேயே ஆனந்திச்சுட்டு இந்த சம்சாரத்தோடு எனக்கு சம்பந்தம் இல்லாத அத்விதீய வஸ்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லணும். இப்போ சொல்லணும். அடுத்த ஸ்லோகங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.